மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யணும் என்ன செய்யறதை பார்ப்போம் வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வேலையே. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு க்யூபாக கட் பண்ணுறது தான் மேட்டர். ஸோ அதனால் அந்த சீடு இருக்குல்ல அதோடையே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சீடை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சீடை ரிமூவ் பண்ணிப்போம். இஃப் யூ வாண்ட்ஸ் நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போடலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸு. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த மாங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரை ரிமூவ் பண்ணிடணும். அதேமாரி இதுக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் கசக்கிற பொருள். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக டைஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணினாலே போதும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் என்ன ஆகும்னா அது நமக்கு சரியாக ஊறாது. ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது என்னென்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் நம்ம கையில் வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகுனா கையை கட் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா 1/2 அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டே கூட அதோட சென்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கனாலே தனியாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்குன்றது கரெக்டாக இருக்கும், ஆவரேஜான சைஸு. இதை விட பெருசாக போட்டாலும் என்ன ஆகுனா ஊறுகாய் ஊறாது நமக்கு அந்த அளவுக்கு. விட்ஸ் லாங் டைம் பீரியட் வச்சு யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மாங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு டைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிப்போம். இப்போ ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணோம். ஸோ அதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிப்பது கூட. இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆக விட்டுட்டு இதை நல்லா பவுடர் ஆக்கிப்போம். ஸோ இதை நல்லா என்ன பண்ணணும், நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறும். லைக் நம்ம ஆயிலில் கடுகு போட்டால் எந்த அளவுக்கு வெடிக்குதோ ஸோ அதேமாரியே இதுவும் வெடிக்கும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். ஸோ வறுத்துட்டு காட்டுறேன் எந்த கலரில் இருக்குதுன்றதை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கடுகு வெடிக்குதுன்னு. ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணணும், இதை நல்லா ஆற வச்சு பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தளவுக்கு இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். தெரியுதா எந்தளவுக்கு கோரன்னு லைட்டாக இருக்குன்றது. ஸோ இந்தளவுக்கு நல்லா பவுடர் ஆக்கிட்டு இதை சைடில் நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ அடுப்பில் அதே கடாயை வச்சு 50 ml நல்லெண்ணெய் மட்டும் விட்டுப்போம். ஸோ ஊறுகாய்க்கு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த கடுகு வெடிக்கட்டும். ஸோ அதேமாரி இதுக்கு மாங்காய் ஊறுகாய் கூட நிறைய பேர் பூண்டு ஆட் பண்ணுவாங்க. பூண்டு வேணுன்றது உங்களோட ஆப்ஷன். வேணும்னா ஒரு 2 கட்டி பூண்டு அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதில் நான் பூண்டை ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் வெடிச்சிட்டு ஸோ இந்த டைமில் அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிப்போம். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதை மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸ் இந்த ஆயிலே இந்த மிளகாய்த்தூள் லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ இது கூடவே நம்ம வறுத்த வச்சிருக்க பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் அந்த பவுடர் தான் மெயின் இதுக்கு. ஸோ இதையும் என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். உங்களுக்கு மிளகாய்த்தூள் இருந்தால் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் அதை விட்டால் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க கலருக்காக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஸோ இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாங்காயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆயில் கூடயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அதை கட் பண்ண மாங்காய் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நம்ம இது வரைக்கும் தான் சால்ட் ஆட் பண்ணல. சால்ட் இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்தால் அந்த பவுடர் அரைக்கிறீங்களே அது கூடவே சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. ரெல்ஸ் இந்த மாதிரி சால்ட் இருக்கிற டைமில் சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ சால்ட் கொஞ்சம் கூட இருக்கணும். ஏன்னா டே பை டே உங்களுக்கு மாங்காய் அந்த இதில் ஊறும்போது என்ன ஆகுனா சால்ட் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் சொல்லுது 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்பூனாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காரு.
இல்லைனா நமக்கு நார்மலாக பண்ணும்போது ஒரு ஸ்பூனே போதும். ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஊற விடுவோம். ஸோ இன்னும் வந்துட்டு இது கூட இன்னும் ஒரு பொருள் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சால்ட் வந்துட்டு எல்லாத்துலேயும் பிளெண்ட் ஆகட்டும். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இப்போ நம்ம இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ எந்த பெருங்காயத்தூள் இருந்தாலும் சரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அப்படியே என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பிக்கிளுக்கு என்ன அந்த ஃப்ளேவர், பிக்கிளோட ஃப்ளேவர் தரும்னா அந்த நம்ம போட்டிருக்க அந்த வெந்தயப்பொடி, கடுகு பொடி, இந்த பெருங்காயம், இது ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பிக்கிள் ஃபீல் வந்துட்டு நல்லா தரும். ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படி பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எடுத்து சாப்பிடணுன்னு. பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாரி 2-3 நாள் வந்துட்டு ஊற வச்சு சாப்பிடும் போது அந்த பிக்கிள்னது ஒரு 2 to 3 days ஆனதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ செம்ம ஃபீல் இருக்கும். ஸோ அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் எது இருந்தாலும் சரி, ஆரஞ்ச் பானை இருந்தால் கூட பானையில் போட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு லைஃப் ஒரு 6 months 7 months 8 months வரைக்கும் லைஃப் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான் மக்களே, பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ ரெசிபி பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனலுக்கு புதுசாக யாராக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.